ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கம்பு இட்லி. ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்காக கம்பை எடுத்துக்கோங்க. அது நல்லாவே ஒரு 8 மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டக்கப்புறமா அதை வந்துட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு ஃபேன் கீழே காய வச்சுருங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி காய வச்சுட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்ஸி பிடிச்சிக்கணும். நல்லாவே அது வந்து பவுட்ராக மாறிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு உளுந்து ஒரு டம்ளர் அப்படின்னா உளுந்து ஒரு டம்ளர்னால் கம்பு 2 டம்ளர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் வந்து எடுத்துக்கணும். இப்போ உளுந்தை வந்துட்டு கிரைண்டரில் போட்டு நல்லாவே வந்து மாவு மாதிரி பண்ணிடணும். பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த ரவை இருக்குல்ல, அதை வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். 2 டம்ளர் நான் சொன்ன மாதிரியே 2 டம்ளர் வந்து போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்ச அந்த இதுவை மாவு ரெடி ஆகிட்டதுக்கப்புறமா வீடியோவில் காட்டுற மாதிரி பிழிஞ்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வந்து பேட்டரில் வந்து போட்டு நிறைய வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுட்டு மார்னிங்கே எழுந்துச்சி நம்ம வந்து இட்லி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான இட்லி வந்து ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.